பாருங்க பயிற்சி 2.2ல 9வது கணக்கு பாருங்க 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தில் தளத்திற்கு சிமெண்ட் பூச்ச சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவாகிறது. அதாவது வட்ட வடிவுல ஒரு நீச்சல் குளம் இருக்கு. ஓகேவா? அதுக்கு ஆரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7 மீட்டர் கொடுத்திருக்காங்க ஆரம். ஓகேவா? வட்ட வடிவில் இருக்கு. அதுக்கு நீச்சல் தளத்திற்கு கீழே என்ன இருக்குது? தளம் இருக்குதுல்ல, அதுக்கு என்ன பண்ண போறாங்க? கொஞ்சம் சரி பண்றதுக்கு சிமெண்ட் பூசுறாங்க. சிமெண்ட் பூசுறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 18 ரூபாய் ஆகும். மொத்தமா கீழே பூசணும்ல, ஒரு சதுர மீட்டருக்கு 18 ரூபாய் செலவாகிறது. மொத்த செலவை கண்டுபிடிக்கணும். அப்போ சிமெண்ட் பூச்சுன்னா இந்த தரைத்தளமும் வட்டமா தானே இருக்கும். ஓகேவா? அப்ப இது ஃபுல்லா சிமெண்ட் பூச போறாங்க. அப்ப சிமெண்ட் பூசும் போது ஒரு சதுர மீட்டருக்கு 18னா மொத்த செலவு கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்த செலவு கண்டுபிடிக்க நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? முதல்ல நம்ம வட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப கவனி பாருங்க, இங்கு ஆரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஆரம் 7 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் சதுர மீட்டர். அப்ப பையினுடைய மதிப்பு நமக்கு தெரியும், 22/7. ஆர் எவ்வளோ? 7. அப்போ 7 ரெண்டு முறை போறோம். ஆர் ஸ்கொயர் என்றால் 7 7 1 7 கேன்சல் ஆகுது. மீதி இருக்கிறது 22 × 7. பாருங்க, 7 2 14 4 மீதி 1. 7 14 + 1 15. அப்போ அந்த வட்டத்தின் வட்ட வடிவிலுடைய நீச்சல் குளத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு? 154 சதுர மீட்டர். எனவே வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம். வட்ட வடிவ நீச்சல் குளத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சோம். இங்க அவங்க என்ன சொல்றாங்க? சிமெண்ட் பூச்சு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதுங்க? 18 மீட்டர் ஆகுது, 18 ரூபாய் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இங்கு சிமெண்ட் பூச்ச ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 எனில் மொத்த செலவு பாருங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 18னா அப்போ 154 சதுர மீட்டர் இருக்கு. அப்போ 154 × 18. அப்ப ரெண்டு பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் பாருங்க? 154 × 18. 8 4 32 மீதி 3. 8 5 40 + 3 43 மீதி 4. 8 1 8 8 + 4 12. ஓகேவா? ஒரு நாள் 4 ஒரு 5 5 1 2 3 + 4 7 7 1 + 1 2. ஓகேவா? ஈக்குவல் டு ரூபாய் 2772 ரூபாய். ஓகேவா? அப்ப மொத்த செலவு எவ்வளவு ஆகுது? 2772 ரூபாய். புரிஞ்சுதா?